அண்ணன் நட நடப்பேன் அச்சு வெல்லம் போலி இருப்பேன் சின்ன நட நடப்பேன் அழகு பொண்டுகளா சித்திரம் போலா சிரிப்பேன் அண்ணன் நட நடப்பேன் அச்சு வெல்லம் போலி இருப்பேன் அண்ணன் நட நடப்பேன் அச்சு வெல்லம் போலி இருப்பேன் அண்ணன் நட நடப்பேன் அச்சு வெல்லம் போலி இருப்பேன் சின்ன நட நடப்பேன் அடி பொண்டுகளா சித்திரம் போலா சிரிப்பேன் அடி பொண்டுகளா சித்திரம் போலா சிரிப்பேன் போடு 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 பனி நேரம்ல இவர் யாரு தெரியுமா? அவர் யாரு? இவர் தாண்டா 4 வருஷமா வச்சு பாதுகாத்தாரு. எங்க வீட்டுல பொத்தி பொத்தி வச்சு பாதுகாத்தாரு. சரி, எனக்காக அந்த பணம் கொள்ளைய எழுதி வச்சாரு. சரி, இப்ப மண்டை பணம் கொட்ட மண்டை மாதிரி ஆகி போச்சு. என்ன செய்யறது மாமா? ஐயோ, இந்த சிரிப்பு இன்னும் மாறலையே. டச் செல்லாம் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா இல்லையா? என்ன ஒன்னே கேட்டு அவர் பதில் சொல்றாரு. எப்படி நான் தான் பேசுறேன். உன்னை யார் யார் பேச சொன்னது? தொண்டே கிழிச்சுக்கிட்டு கத்துறாரா அந்த ஆளு. அம்மா ஆத்தாடி ஆத்தா பயமுறுத்தாத. பாட்டு பாடா ஒரே 135 திஸ் இஸ் பாடு. ஒரு ஆளு பின்னாடி நைஸா வருவாரு பக்கத்துல. புத்தி என்னையா திடீர்னு வந்து போஸ்ட் மரம் நிக்கிற மாதிரி நிக்கிற? நைஸா அப்படி வர்றாங்க லைன் பண்றதுக்கு. ஒரு 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 நோக்கத்துல வர்றாரு போல் இருக்கு. என்ன மாமா அப்படி வந்திருக்கிறீல? சும்மா என்னடா எல்லாம் அதே கேஸா இருக்கு. சும்மா உக்கார் உக்கார். கீழே விழுந்துடாத. புர்ரா 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 வண்டியா புர்ரா. என்னடா இது ரிவர்ஸ் கியர்ல போயிட்டு இருக்கு வண்டி. உக்காரு. பழைய டவுன் பஸ். உக்காரங்கனே உக்காரு. டவுசர் ரிவர்ஸ் கியர் போட்டு எழுதி டவுசரை பாத்தியா இல்லையா? ஏ ஆத்தாடி ஆத்தா. மாமா வருவாருன்னு மல்லிகைப்பூ வாங்கி வச்சேன். மாமா வருவாருன்னு மல்லிகைப்பூ வாங்கி வச்சேன். மாமா வரம் பூ இல்ல அடி பொண்டுகளா மல்லிகைப்பூ வாட்டி இருச்சே. அடி பொண்டுகளா மல்லிகைப்பூ வாட்டி இருச்சே. போடு போடு போடு. நாங்க ஆடாத ஆட்டம் உள்ள 10 வயதுல வல்லாங்குழி எங்க ஓடுற? 10 வயதுல வல்லாங்குழி ஆடையில. ஓ அண்ணி நல்லா தாண்டி பேசிக்கிறது. எதுக்கு திடீர்னு அழுதுகிறக்கா? இது யாரு தெரியுமாடா? என்ன ஒண்ணும் தெரியலையே. இங்க வாரு, எட்டிக்கிட்டு பாரு. எங்க வெள்ள பறிஞ்சு கிடக்காதுவா? இது யாரு தெரியுமா? அது யாரு? இதுதான் எங்க மூத்த அக்கா நக்குமா. அது என்ன நெத்தில என்ன வெள்ள என்னமோ அடிச்சிருக்க? நெத்தில என்னமோ தெரியுது வெள்ளை கலர்ல. அது வந்து தார் ரோட்டுக்கு பெயிண்ட் அடிக்கும் போது உள்ள குறுக்கல விழுந்துருச்சு. நாங்க அக்கா தங்கச்சி மொத்தம் எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேரு? 7 பேரு. ஆமா, அந்த அக்கா பேர் என்ன? இது பேரு நக்குமா. சின்ன அக்கா சிம்பர இந்த பின்னாடி உட்காந்துருக்கு பாரு.
சின்ன அக்கா சிம்ரனா. நடுவுல அக்கா நவீதா அங்கிட்டு சைடுல கிடக்குது பாரு. எல்லாம் சினி ஆக்ட்ரஸ் தான். நாங்களே ஒரே சீனியர் ஆக்டர்ஸ் தான். நீ சினி ஆக்ட்ரஸ் மாதிரி தான் இருக்க. அது அப்படிதான் இருப்பேன். நல்லா இருக்கியா? கச்சிட்டி கச்சிட்டி. எங்க ஐயா அங்க ஐயாடா மேலோத்து போயிட்டாரு. செத்து போயிட்டாரா? என்ன செத்து போயிட்டாருன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ற? என்னது செத்த விட எப்படி சொல்றது? ஆத்தாடி பச்சு வாயில குத்து குத்துன்னு குத்திருப்பாரோ. வேலை வெட்டிக்கு போறியா? வேலை வெட்டிக்கா போற? வேலைக்கு போறியா இல்லையா? 100 நாள் வேலையா? இன்னுமா ஓடுது? ஓடுதா? முடியாதவன் எங்கே போறது? அப்ப 100 நாள் வேலைக்கு தான் இங்க ஆடுறா. டேய் அடே முடியாதவன் நான் எங்க ஓறது? எங்க ஓறது? 100 நாள் வேலைக்கு தான் போக முடியும். ஆமா அப்புறம் என்ன? முடியாத ஆள்லாம் 100 நாள் வேலைக்கு தான் போறீங்களா? அப்ப சரி சரி, அட்டையில காசு போட்டு ஏத்த மாட்டேங்கிறாங்களா? அவங்க வெட்டி எரிஞ்சாலும் அடியா ஆத்தாடி இப்படி எடுத்து. உலகத்துல உள்ள கர்ம கஷ்டமான வேலை தெரியுமா? என்ன வேலை? இந்த 100 நாள் வேலை தான்டா. ரொம்ப சிரமமான வேலை. ஆத்தாடி ஆத்தா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? முட்டை வெட்டி சாந்தி சட்டில தூக்கி கொண்டே வரப்பு மேல கொட்டிட்டு வந்த உடனே ஐயோ ஐயோ 100 நாள் வேலையில ஆரம்பிச்சோன்னா நீங்க எடுக்கிறேன் பாரு. உனக்கு இன்னும் இறங்கல. உண்மையில என்ன ஒண்ண சொல்றே, உண்மையிலே உலகத்திலே இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. என்ன எங்க ஊர் சைடுல அப்படி கஷ்டப்படுறாங்க. ஏற்கனவே அந்த 100 நாள் வேலைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புறாங்க? 10 மணிக்கு கிளம்புறாங்க. சரி, ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப எத்தனை மணிக்கு? 6 மணிக்கே கிளம்பிடணும். 6 மணிக்கா? எங்க வீட்டை விட்டு வெளியே வந்து எங்க ஊர்ல ஒரு கிளவி கூப்பிடு. எல்லாரும் எப்படி தெரியுமா கூப்பிடு? எப்படி கூப்பிடு? அப்படின்னு ஒரு சவுண்ட் தான் வரும். வீட்டுல கிடக்கிற கிளடு கட்டை எல்லாம் எந்திரிச்சு வந்துருவாங்க. வரும்போது சும்மா வர மாட்டாங்க. கையில சில பல ஐட்டம் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. ஒரு ஓட்டை சாந்தி சட்டி, இங்கிட்டு இத்து போன கூட, இடுப்புல ஒரு புல்ல, ஊடவே ஒரு நாக்குட்டி. தாயக்கட்டையுமா எடுத்துட்டு போறிய 100 நாள் வேலைக்கு? அடி ஆத்தாடி, இந்த விஷயம் வேறையா? அடுத்ததுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க பாரு. தாயக்கட்டை ஓட்ட சாந்தி சட்டி கூட இந்த பிள்ளையோட வீட்டுல பாத்துக்கிற முடியாது, தூக்கிட்டு போயிருவாங்க. இந்த நாக்குட்டி எதுக்கு இது அங்கே கூட்டு போறாங்க? நாக்குட்டி புல்ல பீ வெண்டுச்சுன்னா விழுந்துட்டு நக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. அங்க போய் பாப்பா பாரு வேலை. இந்த மம்பட்டி ஆமா இத்தா தண்டியா இருக்கும். அதை தூக்கி வெட்டுவாங்க. ஆனா மண்ணு வராது. இந்த புல்லு இல்ல புல்லு, ஆமா, அதை இழுத்துக்கிட்டு புடுங்குவாங்க. அதுல உள்ள நுனியே ஆகாது. இது நீ என்ன இப்படி நட்டமிட்டு பாக்குறியா? 100 நாள் வேலையா? ஆமாவா? எல்லாம் ரெடியா தான் இருக்கிறியா? அவங்க அட்டைவதிய வந்திருக்காங்க. அதுல வேற கேட்டுக்குவாங்க, அடியா உனக்கு அட்டையில ஏறிடுச்சா? எனக்கு இன்னும் ஏறவே இல்லை. அந்த கிளர்க்கு வரட்டும், வசதி பிடிச்சா கிளர்க் அவுட் ஆக்கி விட்டுரு. I will come stage. This good தொண்டை very damage. என்ன வெளியில நல்லா இருக்கோ கத்திரிய இல்லடா. அண்ணா நான் சிரமப்படுறது எனக்கு தானடா தெரியும். சரி இந்த வந்துற வேலை. அண்ணன் நடப்பே அச்சு வெல்லம் போலி இருப்பேன். அண்ணன் நடப்பே அச்சு வெல்லம் போலி இருப்பேன். சின்ன நடப்பே அடிமண்டுகளா ஆசித்தீர போலா சொல்லிப்பேன். அடிமண்டுகளா ஆசித்தீர போலா சொல்லிப்பேன். போடு போடு போடு. ஒரு குடும்ப பொம்பளை அப்படி அகலக்கால வச்சு தாண்டி ஏறிய களவாணி மண்டை. படியில ஏறி வராம அப்படி ஜம்ப் பண்ணி ஏறியே. படி தாண்டா பத்தினின்னு சொல்லுவாங்கல்ல, நான் வந்து ஸ்டேஜ் தாண்டா பத்தினி. இன்னியர் வேர்ஸ் போட்டிருக்கியா? என்னது? அதெல்லாம் கேட்காதுன்ட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு எரிஞ்சு வச்சுக்காது. ஆளு முன்னாடி ஒரு மாதிரி இருந்த பால் பயங்கரம் ஆயிட்டேன். நாட்டக்காளி மாதிரி இருக்கனா? அடி மாசம் மாதிரி இருக்கு. 2 அடி அடிக்கிறியா? சடார் மடார் கண்ணத்திலே அடி. ஆனா உனக்கு மூலம் வேற சொல்றேன். ராதியாத்த நேத்து பாத்தியா? அதான் சூப்பரா இருந்தாங்க. தேவியம்மா வெப்பட அதுதான் அப்படி பாண்டுச்சு நேத்து. நல்ல புதுக்கோட்டையில ஒரு அக்கா இருக்காங்க, ராதி அக்கான்னு. அவங்களுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம். உடனே தான் ரவுண்டு. அதுதான் பொண்ணு. மாப்பிள்ளை வாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரவுண்டு மூஞ்சி பையதான் எனக்கு பிடிச்சிருக்கணும். நான் மருமைய. நீ மருமையனா? மாப்பிள்ளை வர கட்டிக்கிறாரா இல்லையான்னு நேற்று வம்படியா வண்டியை வந்து மறைச்சிருச்சு. சரி ரைட்டுக்கு ஏதோ மாத்தி ஏதோ பண்ணிட்டு போங்க. சரி தெரியாதனமா பண்ணிக்க ஏதாவது இருந்தாலும் நல்லா கும்முன்னு இருக்கு. ஏய் கண்ணு வைக்காதடா லேடிஸ. ஆத்தாடி ஆத்தா எல்லாம் கண்ணு வைக்காத. எனக்கு அது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அது நான் வந்து திஸ் இஸ் வெரி பாரின் கேர்ள் திஸ் பாடு சீச்சி சீரனுணிச்சி அந்த மாதிரினா. சீச்சி சீரனுணிச்சி. ஆமா அந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கியா?
ஆமா இப்பதான் ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. చీచి చీరను నీచి చీచి చీరను నీచి చీచి చీరను నీచి చీచి చీరను నీచి తనక తొక్కర మొణక తన్ను మొణక చిన్ను నాయ్ మొణక చిన్ను మణక చిన్ను తుణక చిన్ను నాయ్ పోక చెక్కుడు మూకు చెక్కిన దుండర కడి తాయ్ ఉచాన కడి ముచున కడి చూచున కడి ஏய் என்ன வாய் என்ன வாங்கோலி பெடெக்ஸ் மாதிரி போகுதுயா? ஏய் வாய் ஏன் வாங்கோலி பெடெக்ஸ் மாதிரி போகுது? அது அந்த பாட்டு பாடும்போது அது எனக்கு புரியல. நீ தமிழ்ல பாடு. தமிழ்ல பாடவா? தமிழ்ல பாடு. சூப்பரா பாடுறேன் பாடு பாப்பா. பணத்துக்காக என் மனச மறந்து அவ கூட போனியே நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவ கூட போனியே தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே நான் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து அவன் கூட போனியே நான் ஊருக்கு போன நேரம் பார்த்து அவன் கூட போயிட்டியே நான் ஊருக்கு வந்த நேரம் பார்த்து அவன் கூட போயிட்டு இருந்தியே தீ தீர துளி தீ தீர துளி ஓ என்னடா செஞ்ச? பாட்டுல இது ஆயிட்டேன். பாட்டுல ஏதோ ஆயிட்டேன். வெறி ஆயிருச்சு எனக்கு. லெவல் மட்டம். மணியாசு கட்டை எடுத்துறவா? டேய் என்ன இங்க என்ன இது கட்டடம் கட்டறதுக்கு வந்திருக்கேன். எடுத்துட்டு எரிஞ்சு வச்சுக்க. உன்னை பார்த்த உடனே தாண்டி ஆயிருச்சு. என்ன ஆச்சு? அழகா ஆயிட்டியா? அழகா இருக்கு. அதனால தூக்கி போட்டு அமுக்குவியா? இத்த தண்டியா இருந்துக்கிட்டு அமுக்குறியா? நான் என்னடா ஆகுறது? சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் இங்க வா. கருங்கல்ல வச்சு அடிச்சது மாதிரி வலிக்குது. அது உள்ள இது இருக்கு. காங்கிரீட் போட்டு வச்சிருக்கேன். சரி 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 அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க எல்லாம் அவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நாங்கெல்லாம் பாட்டு பாடினோம். அது இன்னைக்கு பாடணுமா? நான் 2 பாட்டு பாடுறேன். என்ன புதிய ஏற்கனவே புதியா இருக்கு. பாடுவான் கீழே வச்சு சார் எனக்கே ஆல்ரெடி டமாட்டோ வச்சும் பாட முடியாது இன்னைக்கு. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் ஆகலைல. அவன் இந்த உட்காந்துருக்கிறது யாரா? பெரியம்மா மக. எடுத்துட்டு ஏன்டா தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டிய பெரிய மாமா இருக்கிறாட்டா உடனே செருப்புட்டி அடிக்கண்டா எடுவட்ட பையல செருப்புடே சூப் போட்டிருக்கேன். சூப்பர் தான் இந்த என் மாமா ஓட்டுக்காரு செருப்பு எடுவட்ட பையல லேடிஸ் தொட்டு என் தங்கச்சியை பார்த்து பெரிய மாமாங்கிறியடா? ஆமா எனக்கு பெரிய மாமாங்கடா அது. ஏய் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. உனக்கு கல்யாணம் ஆகலையா? உங்களை லைன் பண்ணலாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னை லைன் பண்ணி என்ன கிட்டி அடிக்க போற முட்டை சோலாபுரி சோலா என்ன இப்படி அமுக்கி ஏய் ஜா மாமா ஏய் இந்தாயா என்ன பார்த்து இப்படி அமுக்கி காமிக்கிறேன். என்ன அவ வச்சிருக்க பாம்பாம் எதுக்குள்ள இருக்கு பாரு உள்ள கொண்டே நைஸா சரியா பாம்பாம். ஏய் உன்னை பார்த்தவனே எதுக்குள்ள கிடந்தா ஆள் வருதுன்னு தெரியல. இப்படி வந்து தலையை காட்டிட்டு அப்படி போயிடுறாங்களே என்ன? அங்க இருந்து ஒரு ஆள் வந்தாரு பத்தியா ரிவர்ஸ் கியர்ல கொட்டி போட்டு எல்லாத்தையும் போட்டு ஐயோ இப்படி பொம்பளை புத்தியில தெரிஞ்சதே வியாபாரத்தை பார்க்க முடியாம இங்க வரு நாசக்கடாக்கி புட்டிய பாப்கார்னை போட்டு நீ அடிச்ச பாம்பாமல கீழே கொட்டிருச்சா? அது என்னைய பார்த்து அடிக்கிறியே நீ அடிக்கலாமா? இந்த வயசுல விண்டுங்குது நீ வர்ற பொம்பளை தேடி பாப்கார்னை கொட்டி விட்டு தெருவாக்கி விட்ட அப்படி. சரி வா கம் டு தி பாயிண்ட் சொல்லு. ஐசே சப்பே என்ன சரியா என்ன ஆளாடி விடுங்க ஆத்தா அவர்தான் எங்களுக்கு கண்டென்ட் விடுங்க. எந்திரியா பாவம் விடுங்க ஐயோ அது 175 போட்டுக்கிட்டு அவர் வியாபாரம் பார்க்க வந்திருக்கிறாரியா அங்க இருந்துக்கிட்டு வா சைட்ல வா வந்ததுக்கு ஐயோ இந்தா ஏய் அங்க வர அட்டன கால என்னடா அது? ஐயோ கேண்டுடா வாடா நம்ம இதுக்கு ஏன்டா இதே இல்லாம ஓட்டிக்கிட்டு இருக்கீங்கடா நீங்க. சரி வா நம்ம மேட்டருக்கு வருவோம். சரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல? ஆமா அது மாதிரி எனக்கும் கல்யாணம். உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. நான் என்ன செய்வேன்? ஏன் நான் கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சேன். என்னையவா அட போடா லூசு பையல பாக்கெட்ல வச்சிருக்கியோ இடையில போட்டு வந்துற அவளைய இன்னும் சொரிச்சொருன்னு சொல்லுது மணி ஆகி. நான் ஒரு 4-5 பேரை கல்யாணம் பண்ணிட்டேன். 4-5 பேரை கல்யாணம் பண்ணியா? ஆனா ஒருத்தக்கிட்டே உருப்படியா வாழ முடியும். என்ன செய்யறாங்க? எல்லாருமே இந்த வியாபாரம் பாக்குறவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டேன். வியாபாரம் பாக்குறாங்க
தூக்கரிச்சில எந்திரிச்சு வியாபாரம் பாக்குறாங்க. வியாபாரம் பாக்குறாங்களா? முதல்ல இந்த பால்கோவக்காரனை கல்யாணம் பண்ணேன். வாழ்க்கை இனிப்பா இருந்திருக்க முடியும். அப்படி நினைச்சுதான் கல்யாணம் பண்ணேன். இவன் காலைல வியாபாரத்துக்கு போறான்ல, ஆமா, எடுவட்ட பையன் அதே ஞாபகத்துல வீட்டுல வந்து விழுந்தடிச்சு தூங்கிடுறேன். நைட்டு 12 மணி இருக்கும். திடீர்னு தூக்கரிச்சில எந்திரிச்சு வியாபாரம் பாக்குறேன். எப்படி? அன்பார்ந்த பொதுமக்களே, விருதுநகர் மாவட்டம் குற்றாலத்துக்கு அருகே உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர் உயர்தர பால் தரிசிக்கப்பட்ட அற்புதமான பால்கோவா படுறோம். நம்ம கிட்ட 10 ரூபா பாக்கெட் இருக்கு, 20 ரூபா பாக்கெட் இருக்கு, 40 ரூபா பாக்கெட் இருக்கு. 40 ரூபா பாக்கெட் வாங்கிட்டு கப்படி விலை 5 ரூபா தள்ளுபடி பண்ணி 35 ரூபாய்க்கு தர அடிச்சிடுறேன். அவன் அனௌன்ஸ் பண்ண அரை மணி நேரத்துல அம்பிட்டு பயலியா வீட்டு வாசம் நடந்திருக்கிறாங்க. 5 ரூபா தள்ளுபடி பண்ணி பால்கோவா தரேன் எனக்கு கொஞ்சோண்டு குடுடின்னு கேக்குறாங்க. நான் என்னத்தை கொடுப்பேன்? பஞ்ச வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்புறம் நான் டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு வெள்ளை பூண்டுக்காரனை கல்யாணம் பண்ணேன். வாழ்க்கை மனமான இருந்திருக்க முடியும். சர்வத்தை குடிக்கி அப்படித்தான்டா இருக்குன்னு நினைச்சேன். இவன் 12 மணினா அந்த நாசமா போனவன் 1 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். 1 மணிக்கெல்லாம் எந்திரிச்சானா? 1 மணிக்கு எந்திரிச்சு நல்ல பூண்டு, நாட்டு பூண்டு, மலை பூண்டு, பூண்டள்ளி பாருங்க பொலவலான்னு கொட்டுங்கிறேன். என்ன ஆடியக்காரன் இங்கே நோக்குறீங்க? பூண்டு என்ன இங்கே உற்பத்தி ஆகுது மோரக்கட்டையில? அத்தனை அவனையும் நான் டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு சப்போட்டாக்காரனை கல்யாணம் பண்ணேன். சப்போட்டா இருந்திருப்பானே. அப்படி நினைச்சுதான் கல்யாணம் பண்ணேன். இவன் 12 மணி, இவன் 1 மணினா இடையில 12க்கு எந்திரிச்சு கிலோ 10 ரூபாய்க்கு விற்பான் போல சப்போட்டா பழத்தை. 12க்கு எந்திரிச்சு சப்போட்டா கீழே பொத்து கிலோ 10 ரூபாய தாண்டா கீழே ஒத்துங்கிற நைட்டு ஃபுல்லா பொத்திட்டு கிடக்குறேன். என் வாழ்க்கையே அந்த சிந்தலா போச்சு. சரி, இனிமேல் எவனையுமே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சடார் படார் வரைக்குமா லவ் பண்ணலாம்னு முடிவெடுத்தேன். லவ் பண்ணலாம். நீ அடங்கல அந்த லவ் பண்ற கதையை நெக்ஸ்ட் இயர் கம் டு திஸ் மேடை. எஸ், அப்போ ஓபன் டு இங்கிலீஷ், டாக் டு இங்கிலீஷ், ஸ்பீக் டு இங்கிலீஷ். என்ன செய்யறது? நாக்க பாரு எத்த தண்டியில இருக்குன்னு. இதான் புரியுதா? ஒரு அளவு புரியாது. ஏன் மந்த புத்தி ஆயிட்டே? என்ன திடீர்னு செஞ்சவன என்ன செய்யறேன்னு புரியல எனக்கு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்படித்தான் பண்ணுவேன். ஏதாவது வந்துடணும், லைன் அடிச்சு வந்துடணும். நல்லா ஜோரா ஒரு டைம் எல்லாருக்கும் எதிர்க்கு பார்க்கலாம். வெரி குட். ஆமா, கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்க. ஐயோ, எல்லாம் ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு ரகமா இருக்கு. என்ன பண்றது? திக்குன்னு போயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. கடைசி ஒரு தாழ்மையான வேண்டுகோளை மட்டும் வச்சுட்டு போயிடுறேன். இந்த மழை நேரத்தில் இவ்வளவு கூட்டம், இவ்வளவு மக்கள் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்க அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கடைசி ஒரு தாழ்மையான வேண்டுகோள் மட்டும். இந்த நேரத்தில் நீங்களாம் சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இப்படி திருநங்கை கிட்ட போட்டு வந்து உங்க மத்தியில் உங்களை சிரிக்க வச்சு ரசிக்க வச்சு, அது மாதிரி நம்ம ஏரியாவில், நம்ம தெருவில், நம்ம வீட்டு பக்கத்தில் யாராவது திருநங்கை இருந்தாங்கன்னா தயவு செய்து கையெடுத்து கேட்டு கும்பிட்டுக்கிறேன். அவங்களை அசிங்கப்படுத்தாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. நம்மளோட அன்பானவங்க, அறிவானவங்க, புத்திசாலிங்க திருநங்கைங்க. அவங்களுக்காக நல்லா ஜோரா ஒரு டைம் கேட்டுருங்க பார்க்கலாம். நன்றி. நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் மற்றும் ஒரு வயிறு குலுங்க சிரிக்க வைக்கின்ற ருதுவான காட்சியோடு காணமும் பார்ப்பவர்களின் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீராது வரவழைக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளின் நிலையை சித்தரிக்கும் வண்ணமாக அமைந்த ஒரு ருதுவான காட்சியோடு காணும் இந்த மேடையில் அரங்கேற காத்துக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் இறுதிக்கட்ட நிகழ்வாகவும் உச்சகட்ட நிகழ்வாகவும் விட்டுமிளங்கும் சத்தத்தோடு அந்த கோட்டை கருப்பசாமி பவனி வந்து அருள்மளிக்கக்கூடிய ருதுவான காட்சியோடு காணும் காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி